பிரான்சில் சில நாட்கள் நிலவிய மிதமான வானிலையின் பின்னர் இன்று முதல் 21ஆம் தேதி வரை மீண்டும் கடுமையான வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு நிலையம் எச்சரித்துள்ளது. இந்த வாரம் நாட்டின் பல பகுதிகளில் இயல்பான வெப்பநிலையை விட 6 முதல் 8 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை முதல் வெப்ப அலையின் தாக்கம் கணிசமாக தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் 35 பாகைக்கும் அதிகமாகவும், சில குறிப்பிட்ட இடங்களில் அதிகபட்சமாக 40 முதல் 42 பாகை வரையிலும் வெயில் பதிவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிரான்சின் தென்மேற்கு பகுதிகள், மத்திய பகுதிகள் மற்றும் மத்திய தரைக்கடல் கடலோர பகுதிகள் இந்த வெப்ப அலையால் கடுமையாக பாதிக்கப்பட உள்ளன. வார இறுதியில் கார், எரோத் ஆகிய பகுதிகளில் ஏற்கனவே 36 பாகை வரை வெயில் பதிவாகியுள்ள நிலையில் வரும் நாட்களில் அங்கு வெயில் மேலும் உக்கிரமடையும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. பகல் நேர வெயிலை தாண்டி இரவு நேரங்களிலும் வெப்பம் குறையாமல் வெப்பமண்டல இரவுகள் போன்ற சூழல் நிலவக்கூடும். துலூஸ், போர்தோ போன்ற முக்கிய நகரங்களில் இரவிலும் வெப்பநிலை 20 பாகைக்கு கீழே குறையாது என்பதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாக நேரிடும். ஜூன் 21 அன்று பகல் பொழுது நீளமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும். இது வளிமண்டல வெப்பத்தை விரைவாக அதிகரிக்க செய்வதோடு வறண்ட நிலப்பகுதிகளில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயத்தையும் தூண்டும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.